இருந்து நம்ம பாட்டி நமக்காக எள்ளுருண்டைகள் செஞ்சு கொடுத்து விட்டிருக்காங்க. ஐயா, எனக்கு ஒரு டப்பா, உனக்கு ஒரு டப்பா. இது எல்லாம் எடுத்து பெட்டியில அடுக்கலாமா? நிலவா, உன்னை விட என்கிட்ட தான் அதிகமான எள்ளுருண்டைகள் இருக்கு. அப்படியா நித்யா? அதை எப்படி அவ்வளவு உறுதியா கண்டுபிடிச்ச? எனக்கு கொஞ்சம் சொல்ல. ரொம்ப ஈஸி நிலவா. இந்த பெரிய பெட்டியை பாரு. ஒரு பெட்டியில 100 எள்ளுருண்டைகள் இருக்கு. உன்கிட்ட 2 பெட்டிகள் இருக்கு, என்கிட்டயும் 2 பெட்டிகள் இருக்கு. அப்ப 2 பேர்கிட்டயும் ஆளுக்கு 200 எள்ளுருண்டைகள் சமமா இருக்கு. ஆமா. இந்த சின்ன பெட்டியை பாரு. ஒரு பெட்டியில 10 எள்ளுருண்டைகள் இருக்கு. உன்கிட்ட ஒரு பெட்டி, என்கிட்டயும் ஒரு பெட்டி. இப்பவும் 2 பேர்கிட்டயும் ஆளுக்கு 10 எள்ளுருண்டைகள் சமமா இருக்கு. ஆமா. இப்ப இந்த உதிரி எள்ளுருண்டைகளை பார்க்கலாம். உன்கிட்ட 4, என்கிட்ட 6. அப்ப யார்கிட்ட அதிகமா இருக்கு? ஓ, கண்டுபிடிச்சிட்டேன். உன்கிட்டதான் அதிகமா இருக்கு நித்யா. ஆமா நிலவா. எண்களை ஒப்பிடுகையில் முதல்ல 100களை ஒப்பிட்டு பார்க்கணும். அது சமமா இருந்துச்சுன்னா அடுத்த இடமதிப்பான 10களை ஒப்பிட்டு பார்க்கணும். அதுவும் சமமா இருந்தால்தான் 1களை ஒப்பிட்டு பார்க்கணும். இப்ப புரியுது நித்யா. அப்ப முதல்ல பெரிய இடமதிப்பு தான் ஒப்பிட்டு பார்க்கணும் இல்லையா? ஆமா, 214 விட 216 பெரியது. கணிதத்தோட ரகசியத்தை சூப்பரா சொல்லிக்கிடுது நித்யா.